மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஜியோனோவா. இன்றைக்கு நாங்கள் இலங்கையினுடைய கனியங்களை பற்றி ஒருக்கா சுருக்கமாக பார்ப்போம். கனியமண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாக உருவான ரசாயன சேர்க்கைகளும் குறிப்பிட்ட வடிவமும் கொண்ட திண்ம படிகங்கள் அனைத்தும் கனியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கனியங்கள் மூலப்பொருட்களின் சேர்க்கையாகவோ உலோகம் அல்லது அல்லுலோகம் என்ற வகையிலோ காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கனியங்களை உற்பத்தி இயல்பிற்கேற்ப 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று எரிபொருள் கனியங்கள் அல்லது சக்தி வள கனியங்கள், 2 உலோக கனியங்கள், 3 உலோகமற்ற கனியங்கள் அல்லது அல்லுலோக கனியங்கள். இலங்கையின் எரிபொருட்கனியங்களிலே உயிர்ப்படிவு அல்லது முற்றாநிலக்கரி, தோரியனைட், மொனசைட் முதலியன முக்கிய இடம் பெறுகின்றன. இவற்றுள் பிரதானமானது முற்றாநிலக்கரி என அழைக்கப்படுகின்ற உயிர்ப்படிவு. இது நிலக்கரியின் ஆரம்ப நிலை என்பதால் முற்றாநிலக்கரி என அழைக்கப்பட்டது. சேற்று நில தாவரங்கள் மண்ணுள் புதையுண்டு உக்கி படிந்துள்ள கனியமாக உயிர்ப்படிவுகளை குறிப்பிட முடியும். இலங்கையில் பிரதான உயிர்ப்படிவுகளை முத்துராஜவெல சேற்று நிலத்திலே காண முடிகிறது. இங்கு சுமார் 50 மில்லியன் தொன் உயிர்ப்படிவுகள் காணப்படுவதாக கணிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்ப்படிவுகள் காணப்படுகின்ற வேறு பிரதேசங்களிலே வடகொழும்பு, தியத்தலாவ, பண்டாரவளை, நுவரெலியா முதலியன குறிப்பிடத்தக்கவையாகும். இலங்கையின் எரிபொருட்கனியங்களிலே உள்ளடங்குகின்ற தோரியனைட், மொனசைட் ஆகியன கதிரியக்க சக்தி வளங்களாக கருதப்படுகின்றன. இவை அணுசக்தி உற்பத்திக்கு பயன்படக்கூடிய கனியங்களாகும். இலங்கையில் தோரியனைட் கனியத்தினை ரத்தினபுரி மாவட்டத்திலே குறிப்பிட்ட அளவு காண முடிகிறது. அதேபோன்று மொனசைட் கனியம் கைக்காவெல, இந்துருவ பிரதேசங்களிலே காணப்படுகிறது. நன்றி, வணக்கம்.